lost as a result of artificial intelligence. There's something that changed in the field of AI in 2017. The more data you pump into it, the more superpowers it gets. Particularly at the lower end, unless you're doing these advanced things, they're gone. There are just way fewer jobs relatively soon. Are you scared? We're all scared that a bad guy could grab it. Quadrillions of calculations a second. It's just insane number. Included a category for AI, 3,900 jobs lost. More dangerous than mismanaged aircraft design or production maintenance or bad car production. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் WEF என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போலேருந்து 3 years அதாவது 2027க்குள்ள 83 மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இல்லாமையா போகுது அண்ட் 69 மில்லியன் ஜாப்ஸ் வந்து புதுசாக கிரியேட் ஆக போகுது விச் மீன் 14 மில்லியன் பீப்புளுக்கு ஜாப்ஸ் வந்து இல்லாமையா போகுது அண்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அப்கமிங் இயர்ஸ்ல வந்து 3% வரைக்கும் ஜாப்ஸ் வந்து ஆட்டோமேட்டட் ஆக போறதாகவும் 2030க்குள்ள 30% ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஆட்டோமேட்டட் ஆகணும் 44% ஆஃப் ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும்னு சொல்றாங்க ஏஐயால. அதே நேரத்துல ஃபோர்ப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்கமிங் இயர்ஸ்ல 300 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இல்லாமையா போகுது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர்ஸ் சொல்றாங்க, எதை நம்பலாம்? ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எஸ்பெஷலி இந்த ஒரு ரெவல்யூஷன் டைம்ல. ஏஐ அவ்வளவு உண்மையாவே ஸ்கேரியான விஷயமா? எல்லாருமே ஜாப் லாஸ் பத்தி பேசுறாங்க, ஸ்டடிஸ் அவனே வச்சு பேசுறத தவிர கொஞ்சம் ஹிஸ்டரியையும் சேர்த்து பார்ப்போம். பிஃபோர் கெட்டிங் இன்டு தி கண்டென்ட், என்னை பத்தின ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான் நான் கொடுத்துறேன். என் பேர் சாம்சல்யம். இந்த ஒரு சேனல்ல ஏஐ அண்ட் என்டர்பிரினர்ஷிப் பத்தின கண்டென்ட்ஸ் வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருந்தா சும்மா செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஐ கேன் கேரண்டி யூ, இந்த ஒரு சிங்கிள் வீடியோ உங்களுக்கு ஏஐ பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாட்டியும் கூட ஒரு கிளியர் விஷன் ஒன்று தரும். நீங்க ஒரு ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஏஐ யூஸ் பண்ற ஒரு காயா இருந்தா அது ChatGPT இருக்கலாம், கிளவுடா இருக்கலாம், மிட்ஜர்னி ஓ எனிதிங். உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும் ஏஐயோட பொட்டன்ஷியல் எந்த ரேஞ்சுக்கு இருக்கு. அண்ட் இந்த ஏஐ இன்னும் பவர்ஃபுல்லா தான் ஆகும். ரீசெண்டா கூட காக்னிஷன் லேப்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி டெவினிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ஏஐ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒன்றும் ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாட்டி கூட இது ஆக்சுவலி ஒரு பொட்டன்ஷியலான ஏஐ தான். விச் மீன்ஸ் ஏஐ வந்து ஆல்ரெடி ஹை இன்கம் ஸ்கில் ஜாப்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஆக்சுவலி இந்த ஒரு ஏஐ ரெவல்யூஷன்ல இருக்க இண்டஸ்ட்ரியான பார்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி லோ இன்கம் ஸ்கில்ஸை ரீப்ளேஸ் பண்றதை தாண்டி இது ஹை இன்கம் ஸ்கில்ஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணுது. அதாவது ப்ரோக்ராமிங்கா இருக்கலாம், சேல்ஸா இருக்கலாம், அக்கௌண்டிங், அனலிஸ்ட் ஏதாவது இருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஏஐ வந்து ஆக்சுவலி ஸ்பெஷலிஸ்டா இருக்கு. ஏஐ வந்து ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா உங்களை பொறுத்துலாம். என்னைய பொறுத்தவரை இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நாம இப்பதான் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். இதைத்தான் இன்ஃபன்சி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஒரு ஃபேஸ்ல தான் இன்னோவேஷன் அண்ட் அடாப்ஷன் நடக்கும். நாம எந்த அளவுக்கு இந்த ஏஐக்கு அடாப்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஏஐ யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒன் டே இன் எவ்ரி பிசினஸ் 90% ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஈவன் 100% ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஏஐ ஆலே நடக்க போகுது. ஜஸ்ட் 1 year முன்னாடி ரிலீஸ் ஆன ஏஐ மேக் பண்ண ஒரு வீடியோ பாருங்க. Now just 3-4 months முன்னாடி சோரா ஏஐ ரிலீஸ் பண்ண இந்த ஒரு வீடியோஸ் பாருங்க. இதை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இதோட growth வந்து ரேபிடா இருக்குன்றது. Now ஏஐ வந்து ஜஸ்ட் அதுக்கான டாஸ்க் ஃபுல்ஃபில் பண்றது மட்டும் இல்லாம அதால திங்க் பண்ண முடியுது, டிசிஷன் மேக் பண்ண முடியுது, ஈவன் அது செய்யற மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ண முடியுது. அதாவது ஒரு சைல்டு மாதிரி. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, மெஷின்ஸால பீப்புள் செய்யற அதே ஒர்க்கை வந்து மோர் எஃபிஷியன்டாகவும் அதே நேரத்தில் சீப்பாகவும் செய்ய முடிஞ்சா எந்த ஒரு பிசினஸஸும் வந்து ஹியூமன்ஸ் ஹையர் பண்றதுக்கு யோசிக்கலாம். சப்போஸ் பிசினஸஸ் ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம போனாங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி குறையிறது மட்டும் இல்லாம அவங்களோட காம்படிஷன்ல இருக்க காம்படிட்டரும் குரோ ஆகுறாங்க. ஸோ ஒன் டே அவங்களோட பிசினஸே ரூயின் ஆகலாம். மெஜாரிட்டியான பிசினஸஸ் அதாவது கோஆபரேட்ஸ் இந்த வேர்ல்ட்ல வந்து ப்ராஃபிட் பேஸ்டானதான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள பிசினஸஸால வந்து சேம் ப்ராடக்ட்டை வந்து இன்னும் எஃபிஷியன்டாகவும் அதே நேரத்துல சீப்பாகவும் கொடுக்க முடிஞ்சா அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை நெக்லெக்ட் பண்ண போறது. இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த ஏப்ரல் மட்டுமே 16% ஆஃப் ஜாப்ஸை வந்து லே ஆஃப் பண்ற மட்டும் இல்லாம ஏஐயால ரீப்ளேஸ் பண்ணிக்காங்க Dropboxங்கிற கம்பெனி. We see demand growing for these products a lot faster than we could have anticipated. And I think you could have seen the technology coming, but just the way that the interest went vertical is something that's way ahead of schedule from our expectations. Dropbox பத்தி தெரியாதவங்களுக்கு இது ஒரு cloud based service providing multi-billion dollar revenue making company. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான். நமக்கு கண்ணுக்கே தெரியாம இங்க பல ஜாப்ஸ் வந்து ஏஐயால ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் நமக்கே தெரியல, நம்மளே நம்மளுக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து இப்போ ஏஐக்கு வந்து கொடுத்துதான் இருக்கு. இது ஹியூமனிட்டி எங்க லீட் பண்ணும்னா தங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை செல் பண்றதுல காம்படிஷன் இருக்கிறத தாண்டி தங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை செல் பண்ண முடியுமாங்கிறத தேடி பிடிக்கிறதுக்கே ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு வரும். அப்படி இருக்கல கவர்மெண்ட்டுக்கு தேவையான மணியை கவர்மெண்ட் இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியில வந்து ரிச்சான பீப்புள் தேவை கேட்கலாம். ஸோ
அண்ட் நான் முதலே சொல்லிடுறேன், இதோட நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ்ல நடக்கிற விஷயம் இல்ல. பட் இன்னும் டெக்கேட் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ இதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது வந்து நமக்கு நல்லது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வேர்ல்ட்ல எந்த ஒரு ஐடியாவுமே புதுசான இல்லை. எல்லாமே பாஸ்ட்ல இருந்து கிரியேட் ஆனதான். அந்த விஷயம் அதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இருந்து கிரியேட் ஆனது. ஏஐயும் அதே மாதிரி தான். ஏஐங்கிற ஐடியா வந்து இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ண ஒரு மிக்சர் மாதிரி தான். சிம்பிளா சொல்ல போனா ஏஐ வந்து ஒரு சூப்பர் ஜீனியஸ் சைல்ட் ஓர் பேபி. அதனாலதான் எலோன் மஸ்க் என்ன சொன்னாருன்னா, ட்ரைனிங் அண்ட் ஏஐ இஸ் லைக் ரைசிங் அ பேபி. அண்ட் எவ்ரி சிங்கிள் டைம் நம்ம ஏஐ யூஸ் பண்ணிக்குள்ள அந்த ஒரு ஏஐயை இன்னும் பவர்ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது அந்த சூப்பர் ஜீனியஸ் சைல்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ணிக்கிறோம். அண்ட் இது இன்னும் க்ரோவா தான் போகுது. ஓகே, இதுல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ ஏஐக்கு ஒரு அகேன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா இதுல நல்ல விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரெவல்யூஷன்ல கிரியேட் ஆன மாதிரியும் இந்த ஒரு ஏஐ ரெவல்யூஷன்ல அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. அது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆகலாம், டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் ஆகலாம், இல்லாட்டி டிஜிட்டல் ரெவல்யூஷன் ஆகலாம். நீங்க அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெவல்யூஷன்ஸ்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆயிருக்கு. 1760s இருந்து 1840s நடந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அது வரைக்கும் உலக பார்க்காத அளவுக்கு எக்கனாமிக் growth இருக்கட்டும், எஃபிஷியன்சியா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. எல்லாம் ஜஸ்ட் மெஷின்ஸ் தான். அப்கோர்ஸ் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே நடக்கிற மாதிரி ரிச் ஆனாங்க, புவர் போறாங்க. ஆனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இப்படியான இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் நடக்கிற டைம் தான் அவரேஜான ஒரு பர்சன் கூட ஜெனரேஷனல் வெல்த் இருக்க ஒரு பர்சன் அளவுக்கு ரிச்சா இருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நாம வந்து பீட்டர் கூப்பர் நியூயார்க்ல இருக்க ஒரு ஸ்மால் பிசினஸ் மேன். அவர் வந்து ஹெல்த் கோச் அண்ட் கேபினெட்ஸ் மேக் பண்றதுல ஒரு ஸ்மால் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து கிளட்சிங் மிஷின் கூட பில்ட் பண்ணி செல் பண்ணிருக்காரு. அவர் ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான். இருந்தாலும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த ரிசல்ட் கிடைக்காது. பிகாஸ் வி ஆல் நோ தட் ஒரு பிசினஸ் பொறுத்தவரை ஹார்ட் ஒர்க் பண்ண காணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்றதுல இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ற வரைக்கும் ஸ்மார்ட்டான மூவ்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அப்படி ஒரு மூவ் எடுத்த கதை தான் வருது 1821. அவர் ப்ளூ ஃபேக்டரி வந்து விசிட் பண்றாரு. அந்த டைம்ல அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறாரு. அங்க கரண்டா இருந்த அந்த ஒரு ப்ளூ ஃபேக்டரியோட ஓனர் எக்கச்சக்கமான ரோ மெட்டீரியல் வேஸ்ட் பண்றாரு. 1821ல $2000 அந்த ஒரு ப்ளூ ஃபேக்டரியை வாங்குற மட்டும் இல்லாம சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் மேக் பண்றாரு. ஜஸ்ட் 1 இயர்லயே அவர் $10,000 மேக் பண்றாரு. விச் மீன் பீட்டர் கூப்பர் அவர் போட்ட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஒரு 3-4 monthsலயே ரெவன்யூ மேக் பண்ற மட்டும் இல்லாம ஜஸ்ட் 1 இயர்லயே 500% ப்ராஃபிட் பாக்குறாரு. அண்ட் அதுல வந்து ரெவன்யூ இன்னும் அதுல இன்வெஸ்ட் பண்ணாரு. in just few yearsலயே annually ஒரு $100,000 மேக் பண்ற அளவுக்கு அவர் பிசினஸ் க்ரோ பண்றாரு. 1820sல $100,000 now worth millions of dollars. இந்த ஒரு விஷயத்துல லெவரேஜ் ஐடென்டிஃபை பண்ண அவரு இன்னும் பல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாரு. 1850sக்குள்ளேயே அமெரிக்கால ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சனாக ஆனாரு. ஜஸ்ட் ஒரு ஹெட் மேக் பண்ற ஒரு பிசினஸ் ரன் பண்ண ஒரு பர்சன் சிங்கிள் ஜெனரேஷன்லயே அமெரிக்காலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் ஆனதுக்கு காரணம் அவர் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ஃபைட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னும் நம்ம கொஞ்சம் ரிலேட்டபிளான ஸ்டோரிஸ் இருக்கும். 1990s டிஜிட்டல் ரெவல்யூஷன். இன்டர்நெட் க்ரோ ஆகிற ஸ்பீடை பார்த்து ஜெஃப் பெசோஸ் அமேசான் ஸ்டார்ட் பண்றாரு. இன்டர்நெட்ல கான்டென்ட் அண்ட் மற்ற ஸ்டப்ஸ் வேணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணவங்க கூகுள ஸ்டார்ட் பண்றாங்க. பார் டேட்டிங் ஆன்லைனுக்கு வந்தது தான் டிண்டர். அண்ட் அப்கோர்ஸ் யூடியூப், டிவி ஆன்லைன்ல கொண்டு. இதுல எந்த ஒரு ஐடியாஸுமே புதுசான விஷயம் இல்லை, ஆல்ரெடி இருந்த விஷயங்கள் தான். பட் ஒரு நியூ ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பின்னோட வந்ததா இருக்கு. இதே விஷயம் தான் ஏஐ ரெவல்யூஷனே நடக்குது. எல்லாமே இங்க மாறுது இல்லை, எல்லாமே எவல்யூஷன் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள ஜம்ப் ஆன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அதாவது ஜஸ்ட் தனியா ஒரு பர்சன் மட்டும் ஒரு மேரத்தான் ஓடுற மாதிரி, ஒரு 10-15 பேர் மட்டும் மேரத்தான் ஓடுறா அப்படி இருக்கும். எவ்வளவு ஈஸியா இருக்கும் சக்சஸ்ஃபுல் ஆகுது. நம்ம பல பேர் லைஃப்ல செய்யற ப்ராப்ளமே தான். பாஸ்ட்ல கிரியேட் ஆன பல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போந்து நம்ம ரொம்ப சர்வ் பண்றோம். அது டைம்ஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட நம்ம அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து போட்டி போட முடியாது. ஆனா எந்த ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா எப்பயுமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்றது ஈஸியா இருக்கு. இப்படி எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லாம க்ரோ ஆன ஒரு கம்பெனி தான் அமேசான் AWS. அமேசான் AWS பத்தி தெரியாதா இருக்கு. இது பெரிய பெரிய ஆன்லைன் கம்பெனிஸ்க்கு கூகுள் டிரைவ் மாதிரி ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்றது தான். லாஸ்ட் இயர் மட்டுமே AWS $88 billion வந்து ரெவன்யூவா மேக் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா நமக்கு எல்லாருக்குமே அமேசானுக்கு நேம் ரெகக்னைஸ் ஆன அந்த ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் மேக் பண்ண ரெவன்யூவோட 4 மடங்கு. அமேசான் AWS 2006ல லான்ச் ஆகுது. 2006ல அதாவது டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடக்குது, இன்டர்நெட் பூம் ஆகுது, எவ்ரி சிங்கிள் பிசினஸ் இன்டர்நெட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல 0 காம்படிட்டர்ஸோட 7 இயர்ஸ்க்கு மார்க்கெட்ல AWS இருந்துச்சு. அதாவது 2006ல இருந்து 2013 வரை. இதை பத்தி ஜெஃப் பெசோஸ் பல இடத்துல சொல்லியிருக்காரு. This never happened. This is like the greatest piece of business luck in the history of business so far as I know. We faced no like-minded competition for
for 7 years. It's unbelievable. ஜஸ்ட் இதை பத்தி எகைன் திங்க் பண்ணி பாருங்களேன் guys. 2006ல இந்த 7 இயர்ஸ்க்கு சிங்கிள் கம்பெடிட்டர் கூட இல்லாம ஒரு எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆகிற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்ததுதான் AWS. அண்ட் இப்போ கூட அந்த ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடிங் மார்க்கெட்ல 31% வந்து AWS தான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான கம்பெனிஸ் எப்பவுமே ஒரு கியோஸ்ல தான் பிறக்குது. அது டிப்ரெஷனா இருக்கலாம், ரெவல்யூஷனா இருக்கலாம், ஓ ரெசெஷனா கூட இருக்கலாம். இந்த விஷயம் இப்ப இருக்க AI ரெவல்யூஷன்ல ரிப்பீட் ஆக தான் போகுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி க்ரோ ஆன OpenAI அண்ட் NVIDIA. OpenAI வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்றதுனால அதிகமா கேள்விப்பட்டோம். பட் NVIDIA பெருசா யாருக்குமே கேள்விப்படாதே. மெஜாரிட்டியான பிசினஸஸ்க்கு பேக் போனாவே இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. இந்த கிரிப்டோ ரிக்ஸ் எல்லாம் பில் பண்றாங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு NVIDIA. ஆனா எப்ப AI இண்டஸ்ட்ரி பூமா ஆகிடுச்சோ அப்பயே NVIDIA க்ரோ ஆகிடுச்சு. ஜஸ்ட் சிங்கிள் இயர்ல 220% ஆஃப் growth. 2023ல S&P 500ல ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்கா NVIDIA தான் இருந்துச்சு. ஸோ கைஸ் AI ஆல என்னதான் ஜாப் லாஸ் இருந்தாலும் எக்கச்சக்கமான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது. நம்ம செய்ய வேண்டியதுனா அந்த AI இண்டஸ்ட்ரியில இருக்க ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை மேக் பண்றது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். AI ஆல ஜாப் லாஸ் ஆயிரும் பயப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அண்ட் லெட்ஸ் கேட்ச் அப் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. Cheers.